கன்னியாகுமரியில் 1200 ஆண்டுகள் பழமையான கோவில்களில் இருந்து திருடப்பட்ட கிருஷ்ணர் மற்றும் முருகர் சிலைகள் மீட்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் திருடி மதுரையில் ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலைகளை போலீசார் மீட்டது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே பார்த்திபபுரம் பகுதியில் 1200 ஆண்டு பழமை வாய்ந்த பார்த்தசாரதி கோயில் உள்ளது. இந்த கோயிலில் பழமை வாய்ந்த ஐம்பொன்னால் செய்யப்பட்ட சிலை ஒன்று இருந்தது. இதேபோன்று கன்னியாகுமரி அடுத்த மங்காடு அருகே உள்ள பாலதண்டாயுதபாணி முருகன் கோயிலிலும் ஐம்பொன் சிலை ஒன்று இருந்தது. இந்த சிலைகளை கோயில் திருவிழா காலங்களில் ஆராட்டு உள்ளிட்ட தேவைகளுக்கு எடுத்துச் செல்வது வழக்கம். இந்திய தொல்லியல் துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இந்த புராதன சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வந்தன. கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் கருவறையை உடைத்து விலை மதிப்பு மிக்க சிலைகளை திருடிச் சென்று விட்டனர். புதுக்கடை போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது கோயிலுக்குள் புகுந்த 3 பேர் கொண்ட கும்பல் சிலைகளை திருடிச் செல்வதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பூதப்பாண்டி பகுதியைச் சேர்ந்த மரிய சிலுவை என்பவர் சிலைகளை திருடியது தெரிய வந்தது. பூதப்பாண்டி அருகே உள்ள தோட்டத்தில் பதுங்கியிருந்த மரிய சிலுவையை புதுக்கடை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் 2010ஆம் ஆண்டு ஜெயிலில் பழக்கமான மதுரையைச் சேர்ந்த பிரேம் மற்றும் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் உதவியுடன் சிலைகளை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து பிரேமை பிடிப்பதற்காக கன்னியாகுமரி போலீசார் மதுரைக்கு விரைந்தனர். ஆனால் கூட்டாளி மரிய சிலுவை போலீசில் சிக்கியதை அறிந்து கொண்ட பிரேம் போலீசார் வருவதற்கு முன்பே தலைமறைவாகிவிட்டார். மதுரையில் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரேமுக்கு சொந்தமாக 3 வீடுகள் இருப்பதை தெரிந்து கொண்ட போலீசார் அந்த வீடுகளில் சோதனை நடத்தினர். அதில் ஒரு வீட்டின் அறையில் திருடப்பட்ட ஐம்பொன் சிலைகளை மறைத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்த போலீசார் அவற்றை பத்திரமாக மீட்டனர். மரிய சிலுவையை சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் பிரேம் மற்றும் சிலரை தேடி வருகின்றனர். மதுரையில் இருந்து சிலைகளை கன்னியாகுமரிக்கு கொண்டு வந்த போலீசார் அவற்றை அந்தந்த கோயில்களில் திருப்பிக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். கோயில் சிலைகள் திருடப்பட்ட 9 நாட்களுக்குள் சிலைகளை கண்டுபிடித்த போலீசாரை அப்பகுதி மக்கள் பாராட்டியுள்ளனர்.